படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் ஐ ஹேவ் வித் மீ சாய் பல்லவி அண்ட் நானி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்ட்டா? So I have to say this. So படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அந்த விஷுவல்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்க்கறதுக்குமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கீங்க. தெலுங்கு ட்ரெய்லரோட ரிசெப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தமிழ் இனிமே தான் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ தெலுங்கோட எப்படி இருந்தது? தெலுங்குல வந்து ஃபர்ஸ்ட் டீசர் வரும்போதே நம்ம வந்து ஒரு ஏதோ இந்த ஷாம் சிங் ஹரோயோட ஒரு கிளிப் மட்டும் போட்டு கடைசியில் மட்டும் இன்னொரு கேரக்டர் வாசுவோடது காட்டியிருந்தாங்க. பட் இப்போ ட்ரெய்லர் வரும்போது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ், அதை வந்து இன்டர்ட்வைன் ஆகி அது காட்டுறது போது எல்லாருமே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனாங்க. நீங்களும் சர்ப்ரைஸ் ஆனீங்களா? ஓகே. என்ன திடீர்னு வந்து செம்ம ஹேண்ட்ஸமா யூஷுவலா வர மாதிரி வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு வந்து நாங்க ட்ரெய்லர்ல வந்து பார்த்தோம். சரி, அதுவும் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை வந்து இந்த மாதிரி we love you like the casual thing, the contemporary thing we love you. சோ அதனால எங்களுக்கு அது பார்க்கும்போது வந்து ஓகே டபுள் ட்ரீட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஷாம் பிடிக்காதா? ஷாம் உங்களுக்கு பிடிக்கலையான்னு பிடிக்கலையா? நீங்க எப்படி பிடிக்கும்? நீங்க அதான் thank you thank you. ஸ்டில் ஒரு ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குமோ வந்து அது சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட், it's a script which has that kind of a story which had a possibility to perform and do different get-ups like that. So and the reaction was great for the trailer in Telugu. It is amazing. Everyone is waiting for 24th. And I am really looking forward for the Tamil release also, because nariya years from the time I did my Tamil films. So I did Veppam, I did Aha Kalyanam and all that. After that I took a break because I understood that any film will not suit all languages. Just because we do Telugu film doesn't mean we release in Tamil. Correct. So that's why after that, only film I regretted not releasing in Tamil is Jersey, because a lot of Tamil people watched Jersey and loved it. So I wish I released it in Tamil. So again after that I did films, but they were all Telugu native films like Tug Jagdish and all. I knew those were not the films for Tamil. Shyam Singh Roy, when I heard the story itself, I knew this is the story everyone will relate to, everyone will own, and it doesn't matter if it is Tamil, Telugu, Hindi, it doesn't matter, everyone will connect to the story. So that is when we took that decision that it has to come in Tamil, and I've been waiting to show one of my films straight on the release day in Tamil. Yeah. So I'm so happy and glad that it is Shyam Singh Roy. கண்டிப்பா, because we as an audience also we love you. Though நீங்க ஜெர்சி சொன்னீங்க it got released in Telugu, but still we could connect to it. I know. I wish I released Jersey also on the same day. I'm sure it would have had a nice, good success in Tamil. Yeah. Super. And சாய் பல்லவி, நீங்க சொல்லுங்க, பீரியட் ஃபிலிம் அப்படி வரும்போதே வந்து அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நம்ம அந்த கேரக்டர் ரியல் லைஃப்ல வாழ முடியாது, உள்ளே அந்த படத்துல மட்டும்தான் நம்ம போய் வாழ்ந்துட்டோம். உங்களுக்கு எப்படி இருந்தது கதை கேட்கும்போது? அண்ட் வாட் வாஸ் யுவர் இமீடியட் ரியாக்ஷன்? சின்ன வயசுலேருந்தே நமக்கெல்லாம் மகாபாரதா ராமாயணம் எல்லாம் படிக்கும்போது நம்மளும் யோசிச்சு பார்ப்போம்ல, ஒரு டைம் யோசிச்சு தானே பார்க்க முடியும். பட் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்மளுக்கு தெரியும், பட் அது நம்மளுக்கு வருமாங்கிறது அது தெரியாதுல்ல. இந்த டைம் கேட்டு அதுவும் வந்து இந்த கேரக்டர் ஒரு மீனிங் இருக்கணும்ல அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, இதெல்லாம் கரெக்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, வாட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி நடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் சொன்னீங்க மகாபாரதம் ராம், அதை தாண்டி நிறைய படங்களில் கூட வந்து நம்ம பீரியட் ஃபிலிம்ஸ் பார்ப்போம். அதில் வர கேரக்டர்ஸ் கூட நமக்கு வந்து சூப்பரா இருக்காங்களா, செம்மையா இருக்காங்களா, அப்படி அந்த மாதிரி தோணும்ல. ஏதாவது ஒன்று உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்தது? எனக்கு பத்மாவத் அண்ட் பாஜிராவ் மஸ்தானி அவ்வளோ ரொம்பவே பிடிக்கும். நல்ல அந்த படம் எனக்கு எப்பவுமே, ஜோதா அக்பர் அதெல்லாம் எடுத்துக்கலாம், நம்ம அதெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி வச்சு அது மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும்னு கூட நிறைய படத்தை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு எப்பவுமே மைண்டில் நின்றுருக்கு. கண்டிப்பா. அது அண்ட் ஆல்சோ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹர் லுக், எவ்ரி திங் வாஸ் ஸோ கம்ப்ளீட் அண்ட் she was looking very beautiful. Again. Thank you. She is full shy. Anytime compliment, she can't take it. I know. And coming back to you, so Shyam Singh Roy, this character is so powerful. And which moment you just realized and you just felt the character in you?
யூ ப்ளீஸ் ஆஸ்க் இன் தமிழ் only. எனக்கு தமிழ் புரியும் தமிழ் உங்களுக்கு. நல்லா புரியும், Okay, ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது, அதுதான் ப்ராப்ளம். ஸோ எந்த ஒரு மோமெண்ட்ல வந்து கதை கேட்டு செட்டுக்கு வந்து அந்த காஸ்டியூம் போட்டு ரெடியா இருக்குமோ, வாட் வாஸ் அந்த ஒரு மோமெண்ட், அது உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும்ல, ஓகே நான் இந்த கேரக்டர் உள்ள வந்துட்டேன், எனக்கு இது ஐ கேன் ஃபீல் திஸ் அப்படின்னு? அது எனக்கு when I heard script itself I felt it. Okay. That this is me, that I could see few scripts you can see yourself, few scripts you can't see yourself. You will see it through the process, like after by the end of the film you will completely own it and then you become that character. Shyam was not like that. From the beginning when they narrated the story I could see myself, and even on the set when I went to the location I felt this is me. I was very comfortable in my yeah. ஸோ என்ன மாதிரியான இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்கல்ல, சின்ஸ் இட்ஸ் பீரியட் நமக்கு வந்து ரெஃபரன்சஸ் கொஞ்சம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான இன்புட்ஸ், என்னென்ன ஸ்டோரிஸ் கேட்டு அது எப்படி எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணி ஹெல்ப் பண்ணுச்சு? They didn't have any reference story of it or anything because it's not two period also. It's not like King's time or anything like that. It is 1969 only, and all the art department, costume, Neerja art department, Avina, all of them did a lot of homework to create the setup and costumes and everything. So as actors, we just had to follow the script because everyone, when team is fully clear about what they are doing, our job becomes very easy. We just need to concentrate on the emotion of the characters and all. So it was not hard for me at all, and I'm sure not for Pallavi. Yeah. சொல்லுங்க, என்ன கதைகள் கேட்டு how did you just prepare or எப்படி நடந்த அந்த ப்ராசஸ்? நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஐடியா இருக்கும் படிக்கும்போது, இந்த கேரக்டர் இப்படி ப்ளே பண்ணலாம், வெக்கம்னா நம்மளுக்கு இப்படியெல்லாம் வெக்கம் வரணும், கோவம்னா இந்த மாதிரி கோவம் வரணும், நம்மளே ஒரு மீட்டர் செட் பண்ணி வச்சுருப்போம்ல. பட் இந்த டைம் போகும்போது டிரெக்டர் வேற ஒன்று வச்சுருந்தாங்க மைண்டில். அது கிராக் பண்ணி 2 பேருமே ஒரு நியூட்ரல் கிரவுண்டில் வந்து அங்கேருந்து அதை பண்ணுற ப்ராசஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம இமீடியட்டாவோ பழைய காலத்து படம்னா இப்படி பண்ணும் அந்த மாதிரி ஒரு எனக்கே ஒன்று வந்துச்சா மைண்டில். சரி அதெல்லாம் பிரேக் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலான்ட்டு எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இவருக்கு வந்து இவர் தான் டைட்டிலர் கேரக்டர் தோ ஷாம் சிங் ஹரோய். ஸோ அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியுமோ, ஏன்னா ஏதோ இந்த மாதிரி மீசெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்காக இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, நம்மளும் மெஜஸ்டிக்காக இருக்கணும்ல, நம்மளும் அப்போ ஏதாவது கத்தி ஏதாவது இதெல்லாம் பண்ணணும்ல உள்ள ஒரு வெறி இருக்கும், பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி graceful. Every shot of her in the film is very very graceful. அதுவும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு இல்லை அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து காஸ்டியூம் டிசைனர் நம்ம நீர்ஜா கோனா, அவினாஷ் அவர் தான் செட் டிபார்ட்மெண்ட், அண்ட் சானு சார். அவர் வந்து லைட் பண்ண விதமே வந்து எதில் வந்து இந்த பொண்ணு ரொம்ப அழகாக தெரியும் யோசிச்சு இங்கே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆவாங்க, இந்த பக்கம் ஷிஃப்ட். நான் நினச்சி இவ்வளோ கஷ்டமா இங்கேருந்து ஷிஃப்டாக இவ்வளோ தூரம் போய் பண்ணி அப்போதான் முடியும் பேசுகிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு 1100 ஃபோன் ஃபோட்டோ எடுத்தால் கூட நீங்கள் அழகாக இருப்பீங்க. தேங்க்யூ, விட்டு பரவாயில்ல ஆனாலும் எடுத்துக்கிறேன், தேங்க்யூ. ஸோ அவ்வளோ பண்ணாங்க. திஸ் வாஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அண்ட் எனக்கு எப்பவுமே 5 நிமிஷம் ஆகும் கேரவான்குள்ளே ஏறி டக்குன்னு இறங்கி வந்துடுவேன். துணி ஏதாவது எப்படி பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். சடனாக இதுக்கு இவ்வளோலாம் நேரம் எடுத்தோடனே எனக்கு அதே ஒரு பெரிய ப்ராசஸ். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லா ஆக்டர்ஸும் வந்து இவ்வளோ மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு லுக் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு பெருசாக சேலஞ்சிங்காக இருந்து ரெடி ஆகி வரதுக்கு எனக்கு சேலஞ்சிங்காக அந்த நம்ம நடிச்சிடலாம், பட் அதை நடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்த உடனே ஒரு நம்புற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது இந்த படத்தில் டிரெக்டர் எல்லாருமே சேர்ந்து கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சிங்காக இருந்தா? ஐ திங்க் உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக அப்படி வந்து இல்லை சேலஞ்சிங் ஆப்வியஸ்லி நாட் சேலஞ்சிங், பட் you know when you hear a script, you know there are few portions which only if you pull it off the film will work. So I used to have that little tension before we shoot the scenes because I'm worried about will it come like we imagine, will it look like that, and it's just not me. Everything has to fall in place for it to come like that. So there are few moments in Shyam which are my favorite moments, and I think when we did it only I knew that it was working and completely we were bang on with the emotion of it, and the same feeling continued. Today we are just a week away from release
and I'm super duper confident and happy that we gained what we wanted. Yeah. அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல். ஒரு படம் முடிச்சுட்டு கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறத விட வந்து ஒரு ஹாப்பியாக ஓகே நம்ம பண்ண ஒரு விஷயத்த கொடுக்க போகிறோம், ஜஸ்ட் பீப்புள் ஆர் கோனா விட்னஸ் அண்ட் பீப்புள் வந்து அதை பார்த்து அதை சொல்ல போகிறாங்க அப்படிங்கும் போது அது பயங்கரமாக இருக்கும்ல. Yeah. அண்ட் டாக்கிங் ஆஃப் த பட்ஜெட் ஆஃப் ஃபிலிம், ஐ திங்க் ரொம்ப நிறைய பெரிய பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து சொல்லணும்னே இல்லை. அப்படி பார்க்கும்போதே ஓ சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க காஸ்டியூம்ஸ்க்கே நிறைய செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா காஸ்டியூம்ஸ் இட்செல்ஃப் வாஸ் ரொம்பவே ஆச்சு. Yeah. ஏன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சடனாக ஒரு நாள் நானும் அம்மா உட்காந்துட்டு இருக்கோம், பார்த்தா அந்த பனாரஸ் சாரியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்ததே ஐ வாஸ் திங்கிங் இது நம்ம வேற ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட போடலாம்ல, அந்த அளவுக்கு சும்மா எக்ஸ்ட்ரா சைடில் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கொடுத்தாங்க. அது அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. Yeah, I think when we're doing a film like this, if we want to make it authentic, look authentic, then we have to give it all, and we have a producer who is ready to give it all. So someone who believed in the script, and then we didn't have to think about anything twice. So we all believed in the script, and we all went in one direction. I think we have a great product in our hands now. சூப்பர். ஒன் சீன் அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு திருப்தி, பா செம்மையாக பண்ணிட்டோம் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய சீன் ஆப்வியஸ்லி இருந்திருக்கும். ஒன் சீன் இப்போ என்ன சீன்னு சொல்ல வேணாம், அங்கே என்ன நடந்தது, ஹவ் வாஸ் யூ ஃபீலிங், அது மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணிட்டீங்க. எங்கள் 2 பேரோட கேரக்டரோட கடைசி சீன் மாதிரி எது இருக்கோ அதுதான் வந்து என்னோட ஃபேவரட் சீன். அது இப்போ ஐ வுட் சே. வாட் இமோஷன்ஸ், அது என்ன இமோஷன் உங்களுக்கு கொடுத்தது? பிரச்சனை என்னன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சீனை நாங்கள் ஷூட் பண்ணோம், அதனால சுத்தமாக தெரியல என்ன நடந்துச்சு ஒன்றுமே தெரியாமல் அந்த சீனுக்கு என்ன ஒரு 100% 2 பேரால கொடுக்க முடியுமோ தட் இஸ் வாட் ஐ டிட். And I think shooting reverse actually, like we started with that scene which comes the last of our scene, but I think that's the highlight of the film now. And then பல்லவி இன்னும் 2 ஹீரோயின்ஸ் கூட இருக்காங்க. So 3 heroines for you in this film? No, not 3 heroines. Madonna Sebastian plays very important role in the film. Not opposite me. Of course, heroine only she is also, but not opposite me. And she is playing a very important role. If you're talking about the love interest and that kind of a pairing and all, then in the contemporary thing, it's Kriti Shetty and me. And in the period portion, it's Pallavi and me. ஏற்கனவே படம் பண்ணது வந்து இதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஆக்சுவலி அப்போ பண்ணும்போது இதே ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ ஆக்சுவலி இதை விட என்ன அப்போ எல்லாம் வந்து ஐ வாஸ் இன் அ ஃபேஸில் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, கமர்ஷியலாக நம்ம ஒரு நார்மலாக சொல்லுவோம்ல ஹீரோயின் ரோல் மட்டுமே அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற மாதிரி. ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஓகே நம்ம அந்த மாதிரி ரோல் பண்ணி பார்த்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கலாம். செட்டில் வந்தோன்னா ஐயோ நம்ம இப்போ சும்மா உட்காந்துருக்கோமே, நம்ம ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறோம், சீனை நம்ம இப்படி நின்றுட்டுருக்கோமே, ஏதாவது சொல்லணுமே நம்ம, அந்த மாதிரி ஒன்று உள்ளே தோணிகிட்டே இருக்குமா, அது யாரு கூட ஷேர் பண்ணனே தெரியாது, போய் ஹீரோ கையில் போய் சொல்லிட வேண்டியதான். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. அவர்கிட்டே போய் சொல்லுவேன் எனக்கு இங்கே உட்காந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றுமே இந்த சீனில் நான் பண்ண மாட்டேன்றேன், எனக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுது, நீங்கள் இப்படி பேச எனக்கு திருப்பி இப்படி சொல்லணும்னு தோணுதுன்னா த ஹோல் டைம் ஸோ பேஷண்ட் அவ்வளோ அன்பாக சரி இல்லை பல்லவி எனக்கு புரியுது நீ என்ன சொல்கிறேன்ட்டு, எனக்கு தெரியுது அடுத்த படத்தில் நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ணுவோம் பாரு. அப்போவே 3-4 years ago அப்போவே சொன்னாங்க. ஸோ அப்போ பெரிய பிளாக் பஸ்டர் MCA ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போ இருந்தே எனக்கு அப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஐ டென்ட் கோ ஃபார் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம். ஸோ கூப்பிட்டு கேட்டேன் என்னாச்சு படத்துக்கு அப்படின்னா, பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு பட் நம்ம இன்னொன்று பண்ணுவோம் ஜஸ்ட் ஃபார் த கேரக்டர்ஸ்க்காக அப்படின்ட்டு. ஸோ அப்போ இருந்தே கம்ஃபர்ட் இவ்வளோதான் இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி. ஸோ ஐ திங்க் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு பெர்ஃபார்மிங் ரோல் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லை? அந்த படம்ல தட் ஃபிலிம் we had only 30% of screen time together. For us. It was more about the sister-in-law and Nani. This is, we have 60% of screen time together. We should do 100%. The next one, blog, the hat-trick. Yes. ஓகே. அண்ட் நான் தமிழ் ஆடியன்ஸோட லவ் நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஆக்சுவலி சொல்லும்போது இந்த படம் நான் பண்ணிக்கணும், அது ஒரு வாட்டியும் இங்கே வரும்போது எப்படி உங்களை எப்படி இருக்குது? எனக்கு சத்தியமாக தெரியாது why that much of a lot of people I remember instances where a lot of people told me that I look like a Tamil boy. Like I feel there are a lot of people who told me I look like one of
their own. After Nani, there was a lot of love. This was in 2013. At that time, I used to come a lot for shooting Aha Kalyanam to Chennai. Lot more people than in Hyderabad airport, in Chennai airport, used to come to me for picture or something, and they used to talk to me like, even some elder ladies and all, they used to come and they used to talk to me like they're talking to their own son. So it used to feel so good, and and everybody knows I'm a huge fan. Even in Telugu, even in some Telugu function, if they ask me who's your favorite director, I say Mani sir. Who is your favorite actor, I say Kamal sir or Rajni sir. So all Telugu people know that about me. I've grown up watching a lot of Tamil films, and I love, there's a connection. You must be thinking, if I have seen so many films and did film, why am I not speaking in Tamil? I am konjam weak with catching the language. That's another talent altogether. And I am not someone who will confidently speak in broken Tamil. Okay. I need to be Very sure that I know the language. Okay. And unless I speak in broken Tamil, I will never know the language. So it is a big problem. Yeah, loop it is. So always I had that special connection with Tamil cinema, Tamil audience, and the way they have received me, I feel one very special bond. So I kept on thinking. So initially I started thinking that I should do bilinguals and all that. It didn't work out somehow. See what happens with bilinguals is, when you try to put some Tamil actors, some Telugu actors in one film only. So it will neither be that film and neither be this film. You shouldn't make too many calculations when you're trying to tell a story. So that I realized, and then I thought, okay, let me stop it for a while. Let me find the ground in Telugu properly. And then now there was a lot of years break in between. Now I feel completely, a little more knowledgeable than then, and understanding what works, what doesn't. So I just don't want to jump in with any film. Not every film will come here, but I know the film, I really believe that the Tamil audience will really love it and own it. That film I will go all out. I'll try to get it here also, and I think Shyam Singh Roy is a perfect beginning for that kind of an idea. Still ஒரு straight தமிழ் film ஃபுல்லா தமிழ் நீங்களே பேசி எப்படி பயங்கரமா ஆமா. No, that is a plan. Yeah, 100%. I am dubbing for Shyam Singh Roy. I can dub it nicely. So I will do the Tamil film properly. இந்த மாதிரி இன்டர்வியூல to question and answer na கஷ்டம், but dialogue கொடுத்தீங்கன்னா நல்லா. Yeah, perfect. Yeah, I'll do that. ஏதோ ஒரு டயலாக் சொல்லி காட்ட முடியுமா தமிழ்? ஐயோ, after the post release, I will fully prepare, okay. because I'm still dubbing for the Tamil version. Okay, and the preparation I'll get a hold on to it. Okay. And post release when I come, I'll definitely say that. And நீங்களும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல தமிழ்ல என்ஜிகேக்கு அப்புறம் நடுவுல பாவக்கதைகள் நடுவுல பண்ணேன். ஓடிடில என்ஜிகேக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சா? 3 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க பாவம் இல்லையா நம்ம பாய்ஸ்லாம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா, நல்லா தான் இருக்கா. அவரே கொஞ்சம் கண்ணெல்லாம் மூடிட்டாரு. ஐயோ கொடுமை அப்படின்ட்டு. பரவாயில்லையா? அதுதான் அவர் சப்போர்ட் பண்றாரு. பாருங்க, நீங்க அவரை சிரிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க. இல்லை நல்ல ஒரு படம் வரும். ஸோ அடுத்த ஒரு குட்டி செக்மெண்ட் நம்ம பேசுறதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி செக்மெண்ட். ஸோ உங்களுக்கு நான் சில வேர்ட்ஸ் கொடுத்துருவேன். அது ரிலேட்டடாக அது கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் சாய் பல்லவிட்ட கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் அவங்கள கேட்கலாம். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் தியேட்டர். Are you going to watch our film first day morning show in theatre? Or are you going to watch in preview or something? No, theatre only. ஐயோ டவுட்டே இல்லை, தியேட்டர் தான். Question, that's how, no? ஈஸியாக கேட்டுட்டீங்க. Using the word, I should ask a question. Yes, but that's so simple. Yeah, okay. When is the last time you, while watching a film, walked out of a theatre? Is that complicated? You don't have to mention them. இல்லை, I not walked out of a theatre. அவ்வளோவா தியேட்டருக்கு never walked out போகிறதில்ல. of a நோ, நான் அவ்வளோவா தியேட்டருக்கு போகிறதில்ல. பட் போன படம்லாம் எனக்கு பிடிச்ச படமா இருக்கும், நான் வெளியே வர மாட்டேன். ஸோ ஐ ஹேவன்ட் வாக்ட் அவுட். Okay. இல்லை. Escape. Okay. Next one, makeup. Same for I you. should ask her. Okay. Makeup की पल्लवी का सिल नो. संबंध में लिए.
which is the film you have to put most makeup on, which you only felt very uncomfortable? மேக்கப் நான் எந்த படத்துலயும் போடல பட் Any film? I don't know. So because it was because the director wanted. இல்ல இப்போ வரைக்கும் எந்த டைரக்டரும் மேக்கப் போட சொல்லி கேட்டதில்ல. She's giving safe answers now. இல்ல நிஜமா they haven't asked. நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவா நான் But சும்மா something which didn't work well. ஐயோ அப்படி nothing அதுதான் ஒரு பிரச்சனை எனக்கு. சம்டைம்ஸ் நான் யோசிக்கிறேன், நம்ம ஒரு படத்துல வந்து ஏதோ இந்த மாதிரி இருந்து இன்னொரு படத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அதே ஒரு கேரக்டர் ஆட் பண்ணும். இப்போ நான் எல்லா படத்துலயும் வந்து இது பண்ணதுனால இது பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இனிமேல் இதெல்லாம் இப்படி தான் வரும். பட் ஏன் அந்த மேக்கப்போட உங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது? ஏதாவது இருக்காது தெரியல. ஜெனரலா டிரெக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்பாங்க, கொஞ்சம் போடுறீங்களா ஏதாவது ட்ரை பண்ணலாம். நானும் ஓகே ட்ரை பண்ணலாம்னு சொல்லி உட்காருவேன். பிகாஸ் அவங்க ஒரு கேரக்டர் யோசிச்சு வச்சிருப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. ஒரு 5 நிமிஷம் நடிச்சப்பறம் இல்லை எல்லாம் கழட்டிட்டு வாங்க, இது உங்களை மாதிரி இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துருங்க அப்படிம்பாங்க. Pallavi has this reaction for sun with it'll make her cheeks pink. I know a lot of people who think that it's makeup. அது இப்போ ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா கூட எனக்கு இமீடியட்டா ஒரு வெக்கம் வந்து நம்ம சும்மா இருப்போம்ல, ஆனா அவங்களுக்கு தெரியும் நான் வெக்கப்படுறேன்ட்டு. ஏன்னா இந்த இடம்லாம் அப்படியே ரெட் ஆயிடும். ஸோ அப்போ படத்துல சீனுக்கு முன்னாடி டக்குன்னு உங்களுக்கு யாராவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டா டக்குன்னு அப்படி ஆயிடுவீங்க, கேப்சர் பண்ணிடலாம் அந்த வெக்கத்தை. அது சீனுக்கு நடுவுல இந்த மாதிரி ஏதாவது பண்ணா கூட அப்படியே ஸ்லோவா ரெட் ஆகும். ஓகே, லவ். Me only questioning. First my batch is fully me. Okay. You did a lot of love stories in films. Which love story in which film is closer to your personal love story? அடி Closer to. ஐயோ ஒரு செகண்ட், இப்படி யோசிச்சா நம்ம எவ்வளவு லவ் ஸ்டோரி பண்ணிருக்கோம். இப்போ எதுல Closer need not be same. க்ளோசர் நான் இந்த படம் தான் சொல்லுவேன். என்னங்க ரியல் லைஃப்ல அவ்வளோ மெஜஸ்டிக்கான ஒரு இது இருக்கு. பீரியட் இல்ல, அதுல பீரியட் செட்டப் the emotion few moments and சில விஷயம்லாம் வந்து ரொம்பவே அதெல்லாம் வந்து ரொம்பவே I know it was her thing only. Yeah, இல்ல சும்மா அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன கேரக்டர்ல இது பண்ணுவோம்ட்டு. சும்மா லைஃப்ல நடந்ததா எடுத்து and it worked like magic. For the film. ஓகே, அந்த சீனை நாங்களும் பார்க்கறோம். லாஸ்ட் வேர்ட் டான்ஸ். Dance. I should ask interesting. No, okay, wait. உங்க பை இந்த எக்ஸாம். Do you like when obviously people tell you non-stop that you're a great dancer, you're a great performer. Do you like what gives you more happiness when they call you when they really appreciate how well you dance, or when they appreciate you how well you perform? ஐயோ இது கொஞ்சம் ட்ரிக்கி क्वेश्चन தான். சில பாட்டுக்கெல்லாம் நம்ம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம யோசிப்போம், ஏன்னா கோஸ்டார் அவ்வளோ நல்லா ஆடிருப்பாங்கல்ல, நம்ம தெரியுவோமா இல்லையா அப்படின்ட்டு. பட் சம்டைம்ஸ் அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கேரக்டரா ஒரு நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டான்ஸ்னால தான் இதுக்கா அந்த மாதிரி எல்லாம் வந்து யாராவது கேட்கும்போது, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 2-3 இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க, நீங்க பல்லவி வந்து டான்ஸ்னால தான் இந்த ரோலுக்கு எடுத்தீங்களா இல்லை இந்த ரோல்னால அதனால டான்ஸ் அதுல போட்டிங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கேட்கும்போது தான் ஏன் இப்படி கேட்குறாங்க, நான் நல்லா நடிக்கலையா அப்படின்ட்டு ஒரு தோணும். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் தோணும். பட் யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா டான்ஸ் பத்தி, அப்போ வேற என்ன வேணும். சின்ன வயசுலேருந்தே இல்லை, ஸ்கூல் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடி வின் பண்ணியிருக்கேன். பட் ஒரு இந்த நம்ம விளையாட்டு பிரபுதேவா அதுலலாம் வின் பண்ணலையா, மேபி அதுக்கு கடவுள் இப்போ எனக்கு இந்த வழியில கொடுக்குறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க. பிரபுதேவா மாஸ்டரே உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆடி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் முடிச்சிட்டோமே. சூப்பர். So I think I have to give to him only. Questions were very good, very nice. இப்போ எனக்கு இருக்கா heroines. That's your word. ஹீரோயினா வேர்ட் யூஸ் பண்ணுமா? ஹீரோயின் அப்படி சொல்லும்போது அது ரிலேட்டா என்ன क्वेश्चन வேணா நீங்க கேட்கலாம். வேர்ட் யூஸ் பண்ணணும்ங்களா இல்ல போர் உங்களுக்கு எந்த ஹீரோயின் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி கேக்குறதெல்லாம் ரொம்ப போர். பட் எனக்கு கான்ட்ரோவர்சியாவும் கேட்க வேண்டாம், யாரும் உங்களுக்கு பிடிக்காது கூட கேட்க வேண்டாம். பட் எனக்கு என்ன தெரியுமா கேட்கணும், if you are offered a role where you have to play
A woman. A woman, would you be willing to do it? Would you? 100%. I think I'll be soon doing it. Oh, Yeah. nice. Yeah. Oh, very nice. There is something in pipeline. Yeah. Oh, this is interesting. Look at that. See? இந்த கேள்விக்கே எனக்கு ஒரு 100 Good points question. வந்திருக்கு. அப்ப அந்த வேர்ட் நான் சூஸ் பண்ணி ஷேர் சரி, பண்ணிக்கலாம் okay. 80-20 Okay, நான் 50-50 கொடுக்க 80-20 சரி, right. 80-20 எடுத்து ரொமான்ஸ் Do you, when you do romantic scenes, do you actually, நீங்க தமிழ்ல கேட்கட்டா? தமிழ். ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணும்போது நீங்க அந்த சீன்ல அந்த எமோஷன் கொடுக்கும்போது நீங்க அந்த சீன்ல அதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல ப்ரீவியஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அந்த இடத்துல நீங்க அதை ரீக்ரியேட் பண்ணுவீங்களா? No experience. I don't. I will. When I hear that scene or when I read that scene, I would have imagined it in my head, how it would look. I'll try to recreate that. I will not try to bring in any. Obviously, there will be not a particular experience, but I will try to think about what I would have done in this situation. But that doesn't come from something already happened. Appo do you think of the loved one, or do you think of say if you had These a two teacher, people in if you had say something like Premam Malar, if you had that, do you think you would immediately, if you had to do the role, I will think of a live in teacher who I had a crush. Do you imagine such No, things? no. So it is purely in that I would have space. seen them in those characters in my head, in some very beautiful way. I'll try to recreate that. Okay, so it's all first instinctive. Yeah. நீங்க எனக்கு Yeah, she has. Sometimes I think I- she's I tried to think take. எனக்கு ரெஃபரன்சஸ் விட எனக்கு மியூசிக் பிளேஸ் அ மேஜர் ரோல். எனக்கு சில மியூசிக் எல்லாம் சும்மா கார்ல போகும்போது சில மியூசிக் கேட்கும்போது எனக்கு ஒரு எமோஷன் வருமா, அதை நான் எடுத்து வச்சுப்பேன். எப்போவாவது எனக்கு தேவைன்னா, எப்போ என்னால் அதை கிரியேட் பண்ண முடியல, அந்த மியூசிக் கேட்டால் இமீடியட்லி I'll be in that mood. So music is a factor for me. this is also a nice question. Okay, failure. Put some tension music in the interview. And then when she's thinking. When you're surrounded by so much success also, have you actually felt a little that's a deep- failure or something in Yeah. life? Sometimes when everybody around is talking about success and all of that, your personal success, but have you ever felt like Yeah. personally a Actually, failure? when I was at the peak of my success, I felt that. Oh. I had 9 hits in a row. Somehow it felt like everything on social media or articles written, everything somehow sounded like they were waiting when that flop will. You understood what I'm saying? So it felt too heavy. Then I was happy when a film bombed. I was like, okay, All of you are hey, happy, I'm no? not going to continue non-stop hits or anything. Okay. Yeah. So, yeah, I don't know if that's the answer for your No, question, no, but but if it makes there is sense. no answer to this To question. this It was question, just yeah. how you I did feel very. I didn't feel the success. Oh, that's Okay. Then, yeah, there were moments where it might not be a success for the world, but I felt the high of a success. Oh. Yeah, nice. That's so deep actually. Okay, last one. very. Superstar. Rajini sir. ரஜினி சார் பத்தியா? Rajini sir பத்தி. I should. He got it. ரஜினி சார் நீங்க டைரக்ட் பண்ணுவீங்களா எப்போவாவது? Me? If Rajini sir gives me dates, I will announce the film tomorrow. என்ன மாதிரி படமா இருக்கும் அது? Padayappa Mari. Yeah, I'm a big fan of Padayappa. And Andamari, proper Rajini sir. So Rajini sir means Rajini sir only he should be. Okay, for me, I don't think he should be Robo also. For me, it should be Rajini sir. That's all. His style, his body language, his dialogues. So that should be. I know like every dialogue of Rajini sir in Telugu. I used to like use it left, right, and center on a అదిగా ఆశపడే ఆడది ఆవేశపడే మగవాడు సుఖపడినట్టు చరిత్రలో இது அதிகமா அதிகமா சாப்பிடணும். சாப்பிடணும். அதிகமா கோபப்பட்டு నాన్న పందులే గుంపుగా వస్తాయి. So I used to be like, I'm a big fan. అదేంటి dialogue? నాన్న పందులే గుంపుగా వస్తాయి, సింహం సింగిల్గా వస్తాయి. ఓ నాన్న பனில பனிங்களா வரும். கூட்டமா வரும், సింగం సింగిలాదా వரும். Yeah. No, I know every dialogue. I am a like big Rajini sir dialogues and all that. I'm a big fan. Yeah, I think in few action films, few commercial films,
unknowingly we'll get that body language also because we would have seen him, you know, growing up, watched a lot of his film. Something, the way we turn or something, it will be, that inspiration will be there. Not just me, I think a lot of youngsters have it. Yeah. சூப்பர். ஈக்குவலி நீங்களும் வந்து சமமா பயங்கரமான கொஸ்டின்ஸா கேட்டீங்க. Very good. Good combination. எஸ் ஐ ஹேவ் டு ஆஸ்க் திஸ். ஒரு ரோலோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்தது. ஸோ நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் இருக்கும் முன்னாடி, ஒரு மைண்ட் லெவலில் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் கேட்கும்போது வந்து ஆப்போசிட்டில் பண்ணுறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து இவால்வ் ஆகுறவங்க அப்படின்னு. சில பேர் வந்து ரொம்ப இன்ஸ்டிங்டிவாக, எனக்கு ஸ்பான்டேனியஸாக, நான் ரொம்ப ஸ்பான்டேனியஸான ஆக்டர், எனக்கு வந்து டக்குன்னு அந்த மோமெண்ட் அது என்ன வருதோ செகண்ட் டைம் கூட எனக்கு என்னால் அது ரிப்பீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் நிறைய கேட்டிருக்கேன். உங்களோட அந்த ப்ராசஸ் என்னது? You want to tell first? No, you go. If your answer is ready, you go. Mine, not the last option for sure. I'm not like, what I did I can't repeat in the next take. That's not me. ஓகே. I know what I did. I can give that in 10 takes next. But I don't think that is the best way to go also. Sometimes magic happens in that spontaneous acting. So for my acting style is something which I will see it in my head before I go for the take. Maybe we should approach this in this way, and that I can recreate, that I can keep doing. So each take I will try to do something else. I will try to add up. But if you ask me for the last take, I can give you that. ஓகே. Yeah. So if some spontaneity also adds to this, I really feel I'll grow as an actor more. But I hope that happens. பட் அந்த நேச்சுரலாக வருது எப்படி? தன்னடக்கம். I'll be able to grow more. No. Yeah, I understand. Honest. I understand. அந்த நேச்சுரல் ஸ்டார் அப்படி சொல்லும்போது அந்த நேச்சுரலாக இருக்கிறது அதுதான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு நான் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது எனக்கு நல்லா I know, but I also see natural. They call me. They've started. Yeah. No. They've started me call. See, I don't like the prefix of some calling some star and all that. But because I have accepted this, because it didn't come from a random one night just because someone wanted to put. It didn't come from. Always initially they used to call me natural actor. They used to call me. So the fans on social media and all, they started calling me natural star and all. So I felt like it's some love on it, some form of love that they are calling me. So I didn't want to, make a fuss about it. But also because initial few films, I selected few stories which were very. I did a remake of in Telugu initially in 2010. Vanilla Kabaddi Kulu remake I did, and there was this rom-com blockbuster Ala Modlain. All those films were a very natural, like a boy next door kind of a films. So that they started calling me that natural. But I have done few very dramatic films where I am not very natural. So actor means you need to do all kinds of things. But yeah, the tag happened in that way. பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி சொன்னால் கூட எல்லாமே நேச்சுரலாக தான் இருந்திருக்கு எனக்கு. பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. when you actually நீங்கள் அந்த தமிழ்ல அல்ல நீங்கள் அந்த மாதிரி when because it also comes with a challenge, நேச்சுரலாகவே நீங்கள் ஒரு 2-3 படம் பண்ணி எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு அடுத்தடுத்தது வந்து was that another thing where you were thinking ஐயோ இதில் நான் கொஞ்சம் ஓவர் போர்ட் போயிட்டா அந்த பயம் எப்போ? I will go with the film. I will go with the mood of it. That is just a tag. That's just a name they have given me with love. I'll not let them stop me or bind me for what I am supposed to be doing. With this, if it is a script where you see Bale Bale Magadu, okay, it is a comedy. I am like non-stop. I'm a cartoon. I'm like a goofy character. I am like that because that script, I can't be subtle there. I need to be loud there. Okay, that's what the genre of the film is. So I'll go with the genre of the film. It doesn't matter. And actually, in fact, if someone is calling you something, I think you will want to run away from it. Right? You want to break it. You don't want it longer. So that controlling us from doing what we want to is, I don't think. Nice. சூப்பர். நீங்க நான் என்னது Your turn. What? My answer happened. அது ஒரு செகண்ட் என்ன கேள்வியா இருந்துச்சு? ஐயோ மறந்து போச்சு. Is about your performance, how your process of, are you a spontaneous actor, are you you given me 3 options. No, actually எனக்கு that was not the option actually. இந்த மூணுல எதுன்னு கேட்டிருந்தீங்கல்ல, மூணுமே நான் ஒரு டைம் ஒரு படத்துக்கு நான் பண்ணியிருப்பேன். சில படத்துக்கு வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மொமெண்ட்ல நான் எப்படி அது
நமக்கு லவ்னா ஒரு இது யோசிச்சு வரலாம் அந்த கேரக்டரில் எப்படின்ட்டு. சில ரோல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நம்ம நார்மலாகவே ப்ரெக்னென்ட் உமன் எப்படி இருப்பாங்க, இல்லை இந்த கேரக்டரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டில் எப்படி இருப்பாங்க, சில விஷயம்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் இடிக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்து வளர்ந்த படத்தோட இமேஜினேஷனே தான் எனக்கு வருமா. ஸோ அந்த படத்துலலாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் போகிறதுல வந்து ஐ எண்ட் அப் டூயிங் த சேம் திங் ஒன்லி. ஸோ அங்கே போயிட்டு டிரெக்டரோட இன்புட் எடுத்துப்பேன், அங்கே வந்து ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து எனர்ஜி எடுத்துப்பேன். ஸோ ஒன்று அங்கே வந்து ஐ கன்ஸ்ட்ரக்ட் த கேரக்டர் இன் த செட்ஸ். ஸோ ஒரு படத்துக்கும் அந்த மாதிரி மாறும். எந்த இடத்துல என்னால் யோசிக்க முடியுதோ அந்த இடத்துல நான் ப்ரிப்பேர் பண்ணி Depends on the director's process also. ஸோ எந்த இடத்துல என்னால் அது முடியாதோ, வேர் ஐ நீட் ஹெல்ப் இன் கன்ஸ்ட்ரக்டிங் அ கேரக்டர், அப்போ ஐ கோ ஹெட் அண்ட் லுக் ஃபார் ஹெல்ப். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் வர சான்சஸ் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு இது பண்ணணும்னு இருக்கு இல்ல, அதுதான் பியூட்டி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போதே வந்து யூ ஓபன் ஃபார் தட் ஆல்சோ. யா, இட் இஸ் நைஸ். ஏன்னா இஃப் தேர் இஸ் சம்மன் ஹூ ஹேஸ் அ பெட்டர் ஐடியா தென் யூ ஹேவ், அது யூ மேக்கிங் யுவர் கேரக்டர் பெட்டர், த ஃபிலிம் பெட்டர், எவ்ரி திங் பெட்டர் இல்லை. ஸோ ஐ ஆல்வேஸ் லவ் கான்வர்சேஷன்ஸ் வேர் வி டாக் அபவுட் த ஃபிலிம், ஹவு டு மேக் இட் பெட்டர். பிகாஸ் நம்ம சும்மா இல்லை நமக்கு என்ன வரும் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் வச்சு நம்ம யாருமே இந்த இடத்துல இல்லை. எல்லாருமே வாட் இஸ் த பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம், ஃபார் த கேரக்டர். And particularly when it is in films, sometimes when somebody is coming up with some silly thing or something, then you might be worried about discussing with them. But when the actors are sensible, when technicians are sensible, in fact the discussions really add up to the product and the end product of the film. Yeah. சூப்பர். ஸோ அது மற்ற ஆக்டர்ஸ் கூட எப்படி இருந்தது? ஏன்னா இதில் ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு மாதிரியான அட்மாஸ்பியர், ஒரு மாதிரியான ஒரு இதில் இருக்கும். அதில் வந்து கம்ப்ளீட்லி வந்து வேற மாதிரி ஒரு இருக்கும். இந்த ஷிஃப்ட் எப்படி இருந்தது? I think it's very enjoyable. Actually, it's so much fun to do something like that, because after a point, doing the same thing, you'll also get bored. So we shot the contemporary portion first, fully finished it, and then we shifted to the period portion. Okay. So for me, it was very, very interesting, not challenging, but very exciting. It was like I was like a college boy in the annual day function, trying to finish one skit and move on to the next one. Yeah. உங்க வைஃப்க்கு எந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்னாங்களா? ஷாம். அப்படியா? ஆமா. என்னன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? Not just my wife, I think my cousins, my friends, the people I keep talking about my films and all, they all liked Sham. They all said that suits me and all, but I can't. But we can't have it for every film. It can only be a period film kind of a get-up, that is, so that even that ring is, everyone likes it. So, but that can only happen for Sham. I can't be roaming around like that outside. That will be weird. Yeah, they really liked Sham's look. Yeah. Okay, but how was it performing romantic scenes with Nani? நான் அது லாஸ்ட் டைம் நான் எந்த ஹீரோயின் பார்த்தா, நானி கூட எந்த ஹீரோயின் பார்த்தாலும் அதை கேட்டேன். லாஸ்ட் டைம் வேற ஒரு படத்துல ப்ரமோஷன்ல மீட் பண்ணும்போது நான் அந்த ஹீரோயின் கேட்டேன். உங்ககிட்டயும் நான் கேட்கறேன், எப்படி இருந்தது? அது ரொம்ப அது ரொமான்டிக்னு கூட யூ டோன்ட் ஈவன் நோ இட் இஸ் ரொமான்டிக். அது நமக்கு ஒரு கான்ஷியஸாக இருந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டால் மட்டும்தான் அது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் இப்போ நான் யோசிச்சு பார்த்தா ரொமான்டிக்காக என்ன இருக்குது. Even such romantic scenes, I think we'll be discussing like friends, and we will not be like, oh, this is a romantic scene or anything. We will only be thinking about what's looking good and is emotion coming out very well, and we will be discussing continuously. You do this, I'll do this, and all that, and then we'll check the monitor, and we'll think that is it working or is it working not. So it's happens in such a professional space. It's almost like jamming together. It's fun. It's just இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது தொடணும் ஏதாவது பண்ணனும்னா ஓ ஹோல்ட் மை ஸ்கேப்புலா யா ஹோல்ட் மை ஷோல்டர் அண்ட் இட் பிகம்ஸ் மோர் லைக் ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால ஒண்ணுமே. But we are happy that doesn't show on screen. You guys will believe that. அது ஆக்ஷன் சொன்னோனே அப்படியே அவ்வளோ. பட் முன்னாடி வரைக்கும் இட் பிகம்ஸ் ஒரு ஸ்டெப் டு ஸ்டெப் ப்ராசஸ். எப்படி அது அங்கே அழகாக கொண்டு வரணுங்கிறது தான் வந்து ஒரு விஷயமா யோசிச்சோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொமான்டிக் சீன்ஸ் அப்படி எனக்கு யோசிச்சா கூட அப்படி யோசனையே வரமாட்டேங்குது. அண்ட் ஐ திங்க் நிறைய நம்ம வந்து ப்ராசஸ் ப்ரெப்பரேஷன் அண்ட் அவுட்கம் நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இனிமேல் ஒன்லி படம் நாங்கள் பார்க்கறது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. 24th December 24th. சொல்லுங்க, எவ்வளோ நாங்களும் எக்ஸைட்டடாக இருக்கோம், நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? No expectation in the sense I'm not really. I want Tamil audience to feel that after a long time I'm coming for a straight Tamil release, and
I just want it to be the right film. I want them to the film to remind them of the Nani. Okay, because they really like me a lot, and I wish and hope that that image shouldn't go out of their head, with one wrong film or something. And I'm so happy the way film came out. Very, very confident, and I'm confident that they'll all love it. And all that I expect is not for the film to become a big success or anything. Most importantly, whoever watches the film, I hope and pray that they really like it, and I'm actually confident that they'll love it. கண்டிப்பா இவங்க கான்ஃபிடன்ஸ் பார்த்து தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எப்பவுமே வந்து ஒரு பயம் வருமா ரிலீஸ்க்கு முன்னாடி. இவர் தெலுங்கு இன்டர்வியூஸ்லாம் ஒரு டேக் தான் when she asked you what do you want to say, I thought he was going to say Christmas நம்மளுது தான். Yeah, Tamil what Christmas நம்மளுது தான். Christmas மாத்திரம் வந்தேனே, Christmas மொட்டும் நம்மளுது. that means that will be like Christmas alone is ours. Yeah, no, yeah, Christmas இந்த கிறிஸ்மஸ் நமக்கு தான். நம்மள்தா, Christmas நம்மள்தா. சூப்பர். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். நானியோட எல்லா படத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து முடிச்சிடறேன். ஓடிடி இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டக்கு அதில் பார்த்து முடிச்சிடறேன். லுக்கிங் ஃபார்வர்ட். Thank you ஸோ மச். Pleasure. Thank you so much.